ஒரு தடவை கூட நான் என்னோட சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி கீரையில் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற கீரை லிஸ்ட்டில் இப்படி ஒரு ரெசிபி பண்ண முடியுமான்னு தெரிஞ்சிருந்தா அப்போ எங்கள் அம்மாவை நான் பண்ண சொல்லி கேட்டிருப்பேன். அருமையான முருங்கைக்கீரையில் ஒரு சாதம் ரெடி பண்ண போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபேமஸ் ஏஜ் அஃபிஷியல் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாருங்கள். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கலாம். வாண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதே எண்ணெயில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் அந்த இலையை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஸ்டேஜில் அப்படின்னா முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வறுத்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை சேர்த்துக்கு போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ வானிலையில் எண்ணெய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி, வேர்க்கடலை, காஞ்ச மிளகான்னு சேர்த்துக்கோங்க. இதோட நீளமாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதும் இப்போ ஹீட்டை நல்லா சிம் பண்ணிக்கிட்டு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஹீட் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்கீரை பொடி சாதம் செம்ம ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கோ டின்னருக்கோ இதை ரெசிபியாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சாப்பிட்டுட்டு இது முருங்கைக்கீரையில் பண்ணதா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்கலைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறீங்களோ எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பார்த்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா www.erakaram.com போங்க. பல வகையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து படித்து டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் பயோவில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள்.